நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான அசோகா ஹல்வா. எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி இதனோட டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு தேவையான பொருட்கள் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம 1/2 கப் மூங் தால் எடுத்துக்கலாம், அதாவது பாசி பருப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா தோல் இல்லாத பருப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதையே எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த பச்சை வாசனை அப்படியே போயிடும் இதிலையே ரோஸ்ட் பண்ணும்போதே. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறமா இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 3 தடவை 2லேருந்து 3 தடவை இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நீங்கள் அதே தண்ணியில் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இப்போது நம்ம அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு அதுலேயே நல்லா மசிச்சிடும். நம்ம திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னால அவசியம் கிடையாது. ஸோ பாருங்கள், இப்படி வச்சுட்டு 3 விசில் விட்டுருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சா ஓகே, நோ ப்ராப்ளம். 3 விசில் போனதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டீமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே அப்படியே வத்திடுச்சு, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஸோ இப்படி மசிச்சு விட்டாவே இதுக்கு போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப குளன்னு ஆகிடும். அப்புறம் ஹல்வா நல்லா இருக்காது, மிக்சியில் சூடு வேறு வரும். இப்போது ஒரு 1/4 கப் நெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதை போட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இது எடுத்துக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும், கலர் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த டைமில் அந்த ரோஸ்ட் பண்ணி வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இடையில நம்ம நெய் விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். ஸோ பாருங்கள், இப்படி இந்த நெய்யில் நாம் வறுக்கும்போது இன்னும் அந்த பச்சை வாசனை போகும். ஒரு நம்ம கோயிலில் கிடைக்கிற மாதிரியே நல்லா அந்த ஒரு மணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள், முதல்ல இந்த மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் எல்லாம் போடணும். இது மேக்ஸிமம் அந்த உருண்டு வந்துடுச்சு நமக்கு பேனில் ஒட்டாமல். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நான் மொத்தமாக 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா 3/4 கப் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்பப்போ நம்ம நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். இப்போ சுகர் 1/4 கப் சுகர் போடுறோம். 1 கப் அப்படிங்கிறது 250 கிராம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நெய். இப்போது என்னாகும் அப்படின்னா அந்த சர்க்கரை உருகி வரும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பிடிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. கோகோனட் சுகர் போடுறவங்க அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி இல்லாதவங்க டேட்ஸ் அரைச்சி அதை கூட போட்டுக்கலாம், எனக்கு சுகரெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னா. ஸோ இப்போ எடிபிள் ஃபுட் கலர் அது ஆரஞ்சுக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. பட் நான் வீடியோவுக்கு கொஞ்சம் கலர் லைட்டாக வரணுங்கிறக்காக போட்டிருக்கேன். ஒரு சின்ன ட்ராப் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் எல்லோ கலர் தான் பிடிக்கும். பட் நமக்கு வீடியோவுக்கு எல்லாமே எல்லோ கலராக இருக்கும்போது ஒரு வெரைட்டி காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுட் கலர் கலக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேஃப்ரான் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த கேரட் ஆரஞ்சு கலருங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு கலராக இருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். அதாவது அந்த 1/2 கப் நெய்லேயே நான் கொஞ்சமாக ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் அப்பப்போ ஊற்றணும், எக்ஸ்ட்ரா எடுத்து ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 கப் நெய் தான், அதில் தான் நான் கொஞ்சம் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இது மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னென்னா பச்சை கற்பூரம்னு. இது நம்ம சாப்பிட்றது தான், நார்மல் போட்டுறாதீங்க. இது எடிபிள்னு கேட்டாவே கொடுப்பாங்க. ஸோ அது போடலாம். இது எதுக்காக இதை போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளேவர் அதிகமாகும், 2வது நமக்கு கோயில் பிரசாத டேஸ்ட்டில் இது வரும். ஸோ அது வேணான்னா நீங்கள் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். ஏலக்காவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் முந்திரி போட்டுக்கிறேன். இதை வறுத்து கூட போடலாம். முந்திரி போடலாம், பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் ரெய்சின்ஸ், அதாவது உலர் திராட்சை போடலாம். ஸோ நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நட்ஸ் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம்.
பட் ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி போடுறாங்க. நீங்கள் அதை கூட போடாமையும் போடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் தான், அதாவது பாசிப்பருப்பு. இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஒட்டாமல் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அந்த அசோகா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கெஸ்ட்டு வராங்க, குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக நம்ம இது கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது கூட. ஸோ பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வருது. நீங்கள் டைம் ஆக கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹல்வா வந்து சர்வ் பண்ணும்போது நீங்கள் அவனில் வந்து ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா கெட்டி ஆகிடும். ஸோ நம்ம வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் அதனோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் சாப்பிட்டாவே நமக்கு வந்து அந்த நல்ல டேஸ்ட் தெரியும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூனிக்கான நிறைய இன்ஸ்டண்ட்டான பர்ஃபெக்டான ரெசிபிஸ் வேணால் ஸ்டீம்டு சேனல் பாருங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனலில் இருக்கும். அதுலேயே வந்து 1800 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டும் இருக்குது. அதில் வந்து நாங்கள் 4000 to 5000 ரெசிபிஸ் போட்டிருக்கோம். 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் போய் பார்த்தா தெரியும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸ் கூட நீங்கள் அனுப்பலாம்.